வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ கிரிக்கெட் திருவிழா ஆரம்பமாக போகுது. மார்ச் மாதம் ஐபிஎல் ரிட்டன்ஷன் அண்ட் ட்ரேடு எல்லாமே பயங்கரமா சூடு பிடிக்குது. நாளைக்கு 5 மணி தான் டெட்லைன் சொல்லியிருக்காங்க. 4:59 வரைக்கும் நெகோசியேஷன்ஸ் போகும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை ரயில்கள் தடம் புரள போகுதோ, யார் யார் எங்க ஆட போறாங்கன்னு தெரியல. ஸோ அதை பத்தின ஒரு பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ், எந்தெந்த டீமுக்கு யார் யார் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க, யாரை வந்து வெளியே விடுவாங்கங்கிறத பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம ஐபிஎல்க்கு போறதுக்கு முன்னாடி குயிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேட்ச், டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு, அதை பத்தி யாராவது பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குயிக்கா அதை மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு அப்படியே இது பண்ணி போயிடலாம். ஸோ இவ்வளவு நாள் வந்து நம்ம டீம் செலெக்ஷன், டீம் காம்போசிஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தேன். பர்சனலாவே இந்த டெஸ்ட் மேட்ச் டீம் செலக்ட் பண்ண டீம் வந்து எனக்கு வந்து ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் டீம். ஒரு 4 ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்க: ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப், வாஷிங்டன் சுந்தர். அண்ட் ஒரு இவ்வளவு நாள் வந்து நம்ம த்ருவ் ஜுரேல வந்து, மேடி உனக்கே தெரியும், நம்ம ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவோம். பண்ட் இல்லாதப்போ பண்ட் இல்லாத குறையே தெரியாது, ஜுரேல் இருக்கான் பாத்துக்குவாங்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அப்படி நீ ஏன் பண்ட் இல்லாதப்ப மட்டும் என்னை பத்தி பேசுற? பண்ட் இருந்தாலும் ஒரு பேட்டராவே என்னால ஆட முடியும் அப்படிங்கிறத வந்து இவனால ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாரு. பட் அதுக்கான ரெக்கக்னிஷன் அவர் கிடைக்காமலே இருந்துச்சு. அவர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பருங்கிற மாதிரியே பார்த்து வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஒரு பேட்டருக்கான பொசிஷன் கொடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஒன் டவுன் ப்ரொமோஷன். அண்ட் துருவ் ஜுரேல் டீம்ல வந்தது 4 ஸ்பின்னர்ஸ். அண்ட் வெரி எக்ஸ்ட்ராடனரி டீம் செலக்ஷன். எனக்கு வந்து கம்பீர் வந்து இதுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ வெரி குட், அப்படிதான் சொல்லணும். அண்ட் வழக்கம் போல பும்ரா வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்துட்டாரு. அண்ட் க்ரூசிங் டுவர்ட்ஸ் மைட் பி ஒரு ஈவன் ஒரு இன்னிங்ஸ் விக்டரிங்கிற ஒரு பேராசை. மேபி இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லெட் சி எப்படி போகுதுன்னு. டேரக்டா நம்ம ஐபிஎல்குள்ள போயிடலாம். ஒன்ட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். மேடி, உன்னோட ஃபேவரட் டீம், நம்மளோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கே, சாம்சனோட ட்ரேட்ல இருந்தே ஆரம்பி பார்ப்போம். லிஸ்ட்டை போட்டுவிடு. நீ ஒன்று நோட் பண்ணியா, இது வரைக்கும் எந்த வருஷமும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குது. பொதுவா வந்து ஐபிஎல் அப்போ ஆக்ஷன்ல மட்டும்தான் அதிகமான ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி ட்ரேட்லயே நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. ட்ரேடை வந்து நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபுட்பால் லீக்ஸ்ல மட்டும் தான் அதை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்கவுங்க டீமை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரேட் வந்து 2 பேருக்கும் வந்து வின் சுச்சுவேஷன் தான் ஒர்க் ஆகும். எனக்கு இவனை யூஸ் பண்ண முடியல, இந்த பிளேயர் என்னால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பிளேயர் வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வயசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸே ரொம்ப கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் மட்டும் தான் வந்து எஃபெக்டிவா இருக்க மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேடுக்காகவே பிளேயர்ஸ் எடுத்து வின் சுச்சுவேஷன் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 17 வருஷம் ஐபிஎல் நடக்குதா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டாக்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த டீமும் நடந்ததில்லை. நிறைய டீம் இன்வால்வ் ஆகி பெரிய ஹார்திக் பாண்டியா மாதிரி ட்ரேட் நடந்திருக்கு, கேமரன் கிரீன் ட்ரேட் நடந்திருக்கு. பட் எல்லா டீமும் ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் தான். நாளைக்கு அபிஷியல் இருந்தோடனே கம்பேர் பண்ணி பார்ப்போம் நம்ம சொன்னதை கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே. 10வது பிளேஸ் இருந்தாங்க. ஸோ டீமை வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு போன மிட் ஆஃப் அந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறம் 1 or 3 ஆல் அவுட் பண்ணாங்க. அப்பத்துல இருந்தே வந்து தே ஸ்டார்டட் ஸ்கிராச்சிங் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ அந்த ரிலீஸ் லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த 10 கோடி இருக்கும். நம்ம சொல்ற லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவரு என்னோட இது போடுறா சிஎஸ்கே வந்து போட்டிருக்கேன். அதுல இருக்கு பாரு, சாட்ல இருக்கு பாரு. ஓகே. ஸோ என்னன்னா கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்து சாம் கரன், அதுக்கப்புறம் வந்து இவரு அவர் பேர் என்ன, ஓவர்டன். இவங்க 4 பேர் ரிலீஸ் பண்றதுனால உனக்கு ஓவர்சீஸோட இது கிடைக்கும் ஒரு 4 ஸ்லாட்டு. அண்ட் பாசிபிளி இந்த முப்பெரும் தேவர்கள் தீபக் கோடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, இவங்க 3 பேரு. அப்புறம் வந்து இவங்க தான் வந்து சாலிட் ரிலீசஸா இருப்பாங்க. மற்றபடி வந்து இவங்க வேற யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்க. இதை வச்சுட்டு அவங்க பாசிபிளி 20 to 30 crores வரைக்கும் போகலாம். அதுதான் வந்து எங்களோட இதுவா இருக்கும், ரிலீஸ் லிஸ்டா இருக்கும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு கிளியரா சொல்லணும்னா கான்வே, ரச்சின் அவுட், ஜேமி அவுட்டன் அவுட், சாம் கரன் அவுட், 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். அண்ட் தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், இவங்க 3 பேர் 7 பேர். அண்ட் ஆல்ரெடி அஸ்வின் அவுட் ஆனதுனால ரவிச்சந்திரன் அஸ்வின் 9 crores. ஸோ இதுதான் அவங்களோட பாசிபிள் ரிலீஸ் லிஸ்டா இருக்கும். மற்றபடி இந்த டீம் ஸ்டேஸ், அந்த டீம் காம்படிஷன்லேயே வந்து முகேஷ் சௌத்ரி அவங்களாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பேஸ்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ரிலீஸ் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டீம் எனக்கு சொல்லு. ஓகே, ஸோ சிஎஸ்கே நீ சொல்லிட்ட. ஸோ நம்ம அண்டை மாநிலத்து டீம் ஆர்சிபி பத்தி நான் சொல்லிடுறேன். சாம்பியன்ஸ், 2025 சாம்பியன்ஸ். அண்ட் இப்போ என்ன பேரோட வரப்போறாங்கன்னே தெரியல. புது ஓனர், புது டீம்.
மேபி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, லீடர்ஷிப் உள்ளவங்க எல்லாமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிகே வந்து மென்டார் அண்ட் மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவங்க ஆக்சுவலி இருக்கிற 10 டீம்லே தலைவலி இல்லாத டீம், இதை ரிட்டன்ஷன்ஸ் ட்ரேடு இந்த தலைவலி இல்லாத ஒரே டீம் வந்து ஆர்சிபி தான். என்ன கேட்டா பெருசா அவங்களுக்கு எந்த தலைவலியுமே இல்லை. போன தடவை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ இந்த தடவை இருக்கிற பிளேயர்ஸே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒன்னு ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா எஸ் தயால் வந்து ஒரு மேல ஒரு ஒரு ஸ்கேண்டல் கேஸ் வேற போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் இது பண்ணிருக்காங்க. 1 இயராவே அவர் கிரிக்கெட் ஆடல பெருசா. ஸோ அதனால அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆடுவாரானே தெரியல, கிரிக்கெட் ஆடுவார் வருவாரானே தெரியல. ஸோ அதனால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க எப்படியும். அதுல ஒரு 4 crores வரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து லிவிங்ஸ்டன் வந்து பெருசா எதுவும் ஸ்கோர் பண்ணல. அண்ட் ஆல்சோ அந்த லைனப்ல வந்து 8 கோடி. அண்ட் அந்த லைனப் ஆல்ரெடி ஆல் ஃபாரினர்ஸ் ரெடியா இருக்காங்க. பில் சால்ட், ஹேசல்வுட், டிம் ஜேக்கப் டேவிட் பெத்தல். அண்ட் ஜேக்கப் பெத்தல், ஷெப்பர்ட்னு ஆல் ரெடியா இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால அவரோட சர்வீசஸ் வந்து நல்லா இருந்தாலுமே தேவைப்படாது. அது இல்லாம 8 கோடினால அவருமே ரிலீஸ் பண்ணிட்டு மேபி அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேக்கப், ஒரு ஓவர்சீஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேபி லுங்கி என்கிட்டயும் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக பேக்கப்ல வந்து யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் அண்ட் பேட்ஸ்மேன்ல வந்து இப்போ ரஜத் பட்டிதார் வந்து இன்ஜூரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிதிஷ் சர்மா தான் கேப்டன்சி எடுத்துப்பாரு. எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஸோ இதை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பதிலாக மேபி இந்தியன் லோக்கல் டேலண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மயங்க் அகர்வால் எதுவும் சான்ஸ் இருக்குமா உள்ள எடுக்கிறதுக்கு, இல்ல அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியன் கோர் பேட்டர் அண்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் தான் அவங்களுக்கு. மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுதான் நாம போன வருஷம் ஆர்சிபி எப்ப மென்ஷன் பண்ண ஆர்சிபி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிளேயர் நோட் பண்ணிக்கோ, ஜேக்கப் டஃபி. இந்த பிளேயருக்கு வந்து ஆர்சிபி போவாங்க ஐஸ்லோடுக்கு பேக்கப்பா. ஏன்னா நியூசிலாந்துல பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. ஆமா ஆமா ஸோ ஜேக்கப் டஃபி பிளேயர் அந்த மாதிரி பிளேயருக்கு வந்து டெஃபினட்டா இருக்கும். அது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். பார்ப்போம் மினி ஆக்ஷன்ல போறாங்களான்னு சொல்லிட்டு. சூப்பர்ரா. மற்றபடி நெக்ஸ்ட் அவங்க டீம் டீம் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, பேலன்ஸ் தான். அடுத்த டீம் போயிடலாம். அடுத்து டெல்லி. உன்னோட ப்ராபபிள் ரிலீஸ் சொல்லு. டெல்லி வந்து ஒரு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க போன சீசன்ல. அப்புறம் திடீர்னு வந்து அப்படியே இப்படி கிராஃப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸான ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து அவுட்டு. அதுக்கப்புறம் இவர் அவுட்டு, பவுலர் முகேஷ் சௌத்ரி, நட்ராஜன். அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேர் பேசிக்கா வந்து முகேஷ் சௌத்ரி, நட்ராஜன், மேக்கர், இவங்க 3 பேர் 18 கோடி கிட்ட வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேபி துஷ்மன் சந்த் தமிரா மாதிரி ஒரு ஆளை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உனக்கு மினி ஆக்ஷனுக்கு போறப்போ உனக்கு ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்டார்ட் வந்து ஒரு 2 3 எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீ பைபேக் பண்ணிக்கலாம். ஏன்னா உனக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேலண்ட்ஸ் கிடைக்கலாம், நீங்க ஸ்கவுட் பண்ணிருக்கலாம். இந்தியன் டேலண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிபிளி எல்லாமே செட்டில்டு, யாரையும் வந்து எடுக்கிற மாதிரி சான்சஸ் இல்லை. அக்ஷர் பட்டேல் தான் கோயிங் டு கண்டினியூ. ஸோ மெயின் ரிலீசஸ் வந்து மெக்கருக்கு, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, நடராஜன். இவங்க 3 பேரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பைபேக் பண்ண முடியுமா பார்ப்பாங்க. இவங்க 3 பேர் தான் மேஜர். ஃபேப் டூப்ளசிஸ்லாம் ரிலீஸ் பண்ண சான்ஸே கிடையாது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டன் இருக்கப்போ ஃபேப் டூப் மாதிரி ஒரு ஆள் வந்து லீடர்ஷிப் ரோலுக்கு ரொம்ப அவசியம். கேஎல் ராகுலோட ட்ரேட் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து எல்லாம் ரூமர் தான். ஸோ கேஎல் ராகுல் கோயிங் டு ஸ்டே இன் டெல்லி. ஸோ டீம் வந்து ஆல்மோஸ்ட் சட்டில்டு. பட் ஜஸ்ட் இந்த ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல ஃபாரின் டேலண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. பாசிபிளி மேத்யூ ஷாட் மாதிரி ஒரு ஆள் எடுக்கலாம். அப்புறம் அந்த பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆள், இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் எடுக்கலாம். ஸோ அந்த ஆஸ்திரேலியன் டச் கண்டிப்பா டெல்லியில இருக்கும். பாசிபிளி இந்த மாதிரி ஆள் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயர் எடுக்கலான்றது என்னோட thought. மேபி டெல்லியில அவங்க வந்து ஒரு பவுலருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஏன்னா ஆல்ரெடி வந்து டெஃபினட்டா பவுலருக்கு போவாங்க. நட்ராஜன் வந்து விட்டாங்க. மிச்சல் அண்ட் ஸ்டார்க்கு. ஸ்டார்க்கு வந்து அவர் ஓடியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. நல்லா பார்த்து கூட ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப ஆஷஸ் வேற ஃபுல்லா ஆடிட்டு வருவார், 5 மேட்ச் ஆடிட்டு வருவார். ஸோ அவர் வந்து கடைசியில 11 வந்து கோடி நான் வரலங்கிற மாதிரி பேக் அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அதனால மேபி அவருக்கு ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நேஷனாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் சொல்றேன். கொடுப்பாரு. அதனால அவருக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பா வேணும். மேபி இல்ல அவர்கிட்ட கேட்டு அவர் ஒரு ஆடலைன்னா அவர் ரிலீஸ் பண்ற கூட சான்சஸ் இருக்கு. ஆ, அதனால அது பேசிட்டு பெட்டர் தான். முடிவு எடுப்பாங்கன்னு அதான் அந்த நினைக்கிறேன். டீம் கம்யூனிகேஷன் பொறுத்து. நான் ஏன் சொல்றேன்னா ம். ஸ்டார்க் வந்து போக மாட்டாருன்னு. ஸ்டார்க் இப்போ ஓவர்லோட் கிடையாது. அவர் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஒயிட் பால் ஃபார்மன்ஸ், பெருசா ஓடிய மட்டும் தான் ஆடுறாரு. அண்ட் ஓவர்லோட்ஸும் இல்லைன்றப்போ பாசிபிளி T20 இங்க வந்து ஆடுறதுக்கு வந்து ஹி வில் லவ். பட் இஃப் ப்ரிஃபர்ஸ்னா அது கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க பர்ஸ் காலி பண்ணிட்டா 11 கோடி. பட் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்க பிளேயர் வந்து ஓவர்சீஸ்ல இன்னும் யாரும் இல்லை. ஸோ ஸ்டார்க்கு. ஸோ அவருக்கு ஒரு ப்ராப்பர் பேக்கப் எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுதான் டெல்லியை பொறுத்த வரைக்கும். அதான் டெல்லிக்கு பெரிய பேக்கப் தலைவலி எடுப்பாங்க. கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம அடுத்து வந்து எல்எஸ்ஜி வரேன். ஸோ எல்எஸ்ஜியுமே ஓரளவுக்கு இப்போ லாஸ்ட் டைமே கொஞ்சம் நல்ல செட்டில்டு யூனிட் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பவுலர்ஸே இல்லாத மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரா உள்ள வரும்போது
இவர் ஆகாஷ்தீப் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் உள்ள வந்தாரு. அப்படி வரும்போதே கொஞ்சம் செட்டில் ஆனதா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நல்ல ஃபைண்ட் திக்வேஷ் ராத்தி அண்ட் மணிமாறன் சித்தார்த் அதுக்கு முன்னாடி நல்லா போட்டிருந்தாரு. போன வருஷம் சூப்பரா போட்டாரு. ஒட்டு அண்ட் ஆல்சோ பிரின்ஸ் யாதவுமே நல்ல ஒரு அடிஷன் தான். ஸோ அவங்க டீம் வந்து கொஞ்சம் நல்லா செட்டில்டா இருக்கு. அண்ட் மேபி அந்த ஃபாரின்ல தான் ரொம்ப பேட்டிங் ஹெவியா இருக்காங்க. ஐடன் மார்க்ரம், மார்ஷ், பூரன் 3 பேருமே ஃபாரினர்ஸா இருக்கிறதுனால மேபி பவுலிங்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாசிபிள் ரிலீஸ் வந்து டேவிட் மில்லர், அப்புறம் ஷமார் ஜோசப், இந்த மேட் ஹென்றி, அப்புறம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வெளியே விட்டுட்டு இப்ப என்ன ஸ்பெகுலேஷன்னா ஸ்டாய்னிஸ வந்து பிவிகேஎஸ் ஷமி. வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஷமி வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பேசுறாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடா இருக்கும். ஏன்னா ஷமி வந்து 10 கோடிக்கு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு ஏன்னா ஆவேஷ் கான், பிரின்ஸ், அப்புறம் ஷதுதக் இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் வச்சே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஷமி வந்து ஸ்பேர் ஹெட் பண்ணாருன்னா ஷமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், இது ஒரு செம டீசென்ட் அட்டாக்க தெரியுது. ஆகாஷ் தீப் லைன் அப்ல இருக்காரு, செம டீசென்டா இருக்கு. அண்ட் ஸ்டாயினிஸுமே உள்ள வந்துட்டாருன்னா அந்த மிடில்ல வந்து கொஞ்சம் பவர் வீக்கா இருந்துச்சு. பண்ட் வந்து ரொம்ப ஃபயர் பண்ணல. அந்த மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டாயினிஸ் உள்ள வந்துட்டாருன்னா ஸ்டாயினிஸ், பண்ட், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாருடா நம்ம எஸ்ஆர்ஹெச்குள்ள ஆடிட்டு இருந்தாரு பேரு ஒருத்தர். ஆயுஷ் பதோனி. சாரி, ஆயுஷ் பதோனி. இல்ல, ஆயுஷ் பதோனிக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஆடிட்டு இருந்தாரு. அப்துல் சமத். ஆஹ் அப்துல் சமத். அப்துல் சமாத். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 7வது 8வது அடிக்கிறது ஷாபாஸ் அகமது. ஸோ எல்லாமே செட்டா ஷாபாஸ் இருக்கு. அஹமத். ஸ்பின்னுக்கு ரவி பிஷ்னாய் அண்ட் இது இருக்காங்க. ஸோ பக்காவா இருக்கு டீம். இந்த ஸ்டாய்னிஸ் சமி இந்த ட்ரேடை மட்டும் அவங்க புடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கன்னா இருப்பாங்க. ஒருவேளை ஸ்டாய்னிஸ் கிடைக்கலன்னா இவங்க ஆல் அவுட் கிரீனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இவங்க இந்த டீம் சஞ்சீவ் கோயங்கா டீமே அந்த மாதிரி டீம் தான். ஒருத்தனை போட்டு 30 கோடி 25 கோடி ஏத்தி விடுற டீம். ஸோ மேபி ஸ்டாய்னிஸ் கிடைக்கலன்னா சொல்றேன், பிபிகேஸ் கொடுக்கலன்னா கேமரன் கிரீனுக்கு அடிச்சுக்கிற முதல் கோஷ்டி நம்ம ஆளுங்களா தான் இருப்பானுங்க. சோ அதுக்கு தான் அந்த காசு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மயங்க் யாதவோட 15-16 கோடி, அப்புறம் இந்த மிச்சவங்க எல்லாம் ஆமா. விட்டாங்கன்னா அந்த காசை ஃபுல்லா அப்படியே வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ லெட் சி. அண்ட் அடுத்து போயிடலாம். உன்னோட இதுல இருந்து எஸ்ஆர்ஹெச் சொல்லு பாப்போம். நீ உன்னோட தாட் சொல்லு. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பெருசா தலைவலி கிடையாது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் நம்ம கூட 9வது பிளேஸ்ல இருக்காங்க. சாரி 8வது பிளேஸ்ல இருக்காங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு அந்த காம்படிஷன் செட் ஆகல. ஏதோ போன வாட்டி நிறைய ஃபயர் பவர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் நேம் ரிலீஸ்னா கிளாஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே வந்து ஷோரா தெரியல அவங்க ரிலீஸ். ஏன்னா 23 கோடி. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து கிரீனுக்கு வந்து ப்ராப்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஆமா, ஆமா. கிளாஸனை ரிலீஸ் பண்ணிட்டு தே மைட் கோ ஃபார் கிரீன். ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய தலைவலினா கிளாஸன் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாலே பெரிய பர்ஸ் 23 crores வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. ஸோ பாசிபிளி ஈஷான் மலிங்கா ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து இது பண்றதுக்கு நல்லா போட்டாரு. இந்த ரிவர்ஸ் ஸ்விங்ஸ்லாம் வந்துச்சு. பட் எட் ஈஷான் மலிங்கா மாதிரி ஒரு ஆள், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லிங் கமிந்து மெடிஸ் இருக்காரு. ரிலீஸ் பண்ணிட்டு பைபேக் பண்ணிப்பாங்க. ஏன்னா உனக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணதான் உன்னால இது பண்ண முடியும். அப்புறம் ஷமியை வந்து போயிட்டா ஒரு 10 கோடி. ஷமியை ட்ரேட் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க எல்எஸ்டி கூட. ஸோ ஷமி ட்ரேட் பண்ணா ஒரு 10 கோடி. ஸோ கிளாஸன் 23 கோடி, ஷமி 10 கோடி. அதுவே உனக்கு 33 கோடி கிட்ட ஆயிருது. பாசிபிளி அங்கங்க பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ராகுல் சஹர் மாதிரி ஒரு ஆள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 30 crores கிட்ட வச்சுட்டு ஹெவியா வெறும் கிரீனுக்கு மட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போக நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரீன் இங்க வந்துட்டாருன்னா கமின்ஸுக்கு வந்து ஒரு பேட்டன் பாஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ தே எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் தே பிலீவ்ஸ் இன் ஓவர்சீஸ் கேப்டன்சி ஸ்டார்டிங் ஃப்ரம் டேவிட் வார்னர்ல இருந்து. ஸோ கிரீன் வந்து பொட்டன்ஷியல் கேப்டன் கேண்டிடேட் கூட. அபிஷேக் சர்மாவும் இருக்காரு வைஸ் கேப்டன் மெட்டீரியலா. பட் அதனால வந்து இருந்தாலும் ஒரு ஆஸ்திரேலியன் டச் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஆப்வியஸ்லி டேனியல் விட்டோதி இருக்காரு. அதனால ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிப்பா அங்க வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கேமரன் கிரீனுக்கு ஹை சான்சஸ் ஹில் கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிச்சில் கேமரன் கிரீன் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஆல்ரெடி அவங்க ரொம்ப கடுப்புல இருக்காங்க போன வாட்டி 8th பிளேஸ் வந்ததுல. ஸோ பாசிபிளி தே வில் ஜஸ்ட் புல் பேக் அண்ட் தேல் ஷோ வாட் தே ஆர் இந்த 2026. ஷமி எல்லாம் கொடுத்துட்டா பவுலிங் கொஞ்சம் வீக்கான மாதிரி ஆயிடுமாப்ல. ஏன்னா ஷமி அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் ஷமி இஸ் பட் ஆல்வேஸ் கொடுத்துருவாங்க. ஷமி. கொடுத்துட்டு ஒரு லோக்கல் டேலண்ட்டை கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அது எப்படின்றது வந்து நான் ஷமி இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு பெருசா பண்ணல. அந்த கிரவுண்ட்ல யார் போட்டாலும் முடியாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், டேல் ஸ்டீனே வந்து போட்டாலும் முடியாது. ஸோ அவங்களோட ஒரே வழி நான் பேட்டிங்கை எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அதிகமா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். பவுலிங்ல என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி தான் அவங்க பண்ண முடியும். ஸோ வேற வாய்ப்பு இல்லை. அந்த ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான் பனிஷா பாட்டு போட்டு விக்கெட் எடுக்க முடியும். மற்றபடி பெருசா அவங்க பவுலிங்ல வந்து பெரிய இம்பாக்ட் கிடையாது கமின்ஸ் தவிர. ஸோ தேல் ஓகே, கோ லைக் திஸ். சரிடா. இப்போ அடுத்து நான் பிபிகேஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் ஆர்சிபிக்கு சொன்ன கதை தான். பிபிகேஸுமே
ரொம்ப நல்ல செட்டில்டு யூனிட் தான். ஸோ போன தடவை ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில வந்து சூப்பரா ஆடினாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஒரு லாஸ் பை இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜஸ்ட்ல தான் விட்டாங்க அந்த ஃபைனல்ல. பட் நல்ல செட்டில்டான டீம், நல்ல யங்ஸ்டர்ஸ் உள்ள டீம். ஒரு லாங் ரன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் ரவுண்டட் டீமா இருப்பாங்க. அண்ட் நான் சில ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மேபி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஹார்டி இவங்களெல்லாம் விட்டுட்டு மேபி கிரீனுக்கு போவாங்கன்னு மாதிரி சொன்னாங்க. பீடாக அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கிரீன் எல்லாருமே அடிச்சுக்கிறதுக்கு பதிலா ஸ்டாயினிஸ் வந்து செம்ம வேல்யூபிளான பிளேயர். நான்லாம் என் டீமுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு டீம்ல நான் ஒர்க் பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆல்ரவுண்ட் எடுத்தா நான் ஸ்டாயினிஸ் தான் எடுப்பேன். இன்டெலிஜென்ட்டா ஓவர் தள்ளுவார் 2 ஓவர். அண்ட் ஹீஸ் அ ஹார்ட் ஹிட்டர் மான்ஸ்டர். அடி நொறுக்கிடுவார் எங்க போட்டாலும். நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட. ஸோ மாதிரி கேஷுவலா பபிள் கம்ம போட்டுட்டு செம்மையா ஆடுவாரு. ஸ்டாயினிஸ் எல்லாம் விடவே கூடாது. மேபி மேக்ஸ்வெல்ல வேணா அவங்க டிராப் அவுட் பண்ணிடலாம் 4 crores. இல்லைன்னா சிஎஸ்கே ஏதோ ட்ரேடு கேட்கறாங்க, அவங்க கூட கொடுத்து விடலாம்னு வச்சுக்கோ. மேக்ஸ்வெல் கூட ஓகே. பட் ஸ்டாயினிஸ் வந்து விடவே கூடாது. ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்டாயினிஸ், லாஸ்ட்ல மார்க்கோ யான்சன், நடுவில் அந்த மிடில்ல வேணா ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஸ்பின் பவுலர் மாதிரி ஒரு ஷாபாஸ் அகமது, இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மேபி வேணா எடுக்கலாம். ஹர்ப்ரீத் லோக்கல் டேலண்ட் அவங்க பிராருக்கு வச்சிருப்பாங்க. ஹர்ப்ரீத் சண்டிகர் பிராருக்கு ஒரு பிரீமியர் மாதிரி. லீக்ல அவங்க நிறைய டேலண்ட் கண்டுபிடிப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு பிளேயரை வேணா எடுக்கலாமே தவிர, இவங்க ஸ்டைனிஸை கொடுத்துட்டு மேக்ஸ்வெல்ல கொடுத்துட்டு நான் கிரீனுக்கு பர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், கிரீன் 20 கோடிக்கு மேல போவாரு. அந்த ஆக்ஷன்லயே அதிகமா போன ஒரே பிளேயர் கிரீனா தான் இருப்பாரு கண்டிப்பா. அதனால எல்லாருமே கிரீன் அடிச்சுட்டு அவரை ஏத்தி விடுறதுக்கு இருக்கிற பிளேயரே அழகா செட்டில் பண்ணி சூப்பரா ஆடலாம். கரெக்ட். ஸோ அதனால அவ்வளவுதான், பெருசா இதுல வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பிச்சுக்கு ஏத்தாப்புல லோக்கி ஃபெர்குசன், அர்ஷ்தீப், பார்ட்லெட் இவங்களே போதும். இவங்களே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே இப்போ லாக்கி அந்தந்த ஃபெர்குசன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு நிறைய இன்ஜுரி ப்ரோன்ஸ் இருக்கு. பாசிபிளி ம். ஒரு நல்ல ஒரு பவுலர் வேற யாராவது ஒரு லோக்கல் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் யாராவது எடுக்கலாம். இந்த வில்லியம்ஸ் இருக்காருல்ல, அவர் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐ T20ல நிறைய பேர் இருக்காங்க, அங்கிருந்து யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். ஸோ லாக்கி ஃபெர்குசன் வந்து ஆனா கொஞ்சம் லாக்கி வந்து ரோசன் நல்லா தான் பண்ற இன்ஜுரி போட்டாரு. ப்ரோன்ஸ். ஐபிஎல் அவர் கிடைச்சாங்க நல்லா போட்டாரு. இன்ஜுரி ப்ரோன்ரா, 14 கேம் அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். அதனால லாக்கி ம். ஃபெர்குசன் எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு அப்கமிங் டேலண்ட் ஏதாவது ஒரு ரூட் பண்ணி அவங்க எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு எஸ்ஐ T20 லீக்ஸ்லாம் வருது. அதுக்கு முன்னாடி உனக்கு இது நடந்துருதுன்றதுனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பிபிஎல்ல யார் வந்து இமிடியேட்டா பண்றாங்கன்னு பார்த்துட்டு பண்ணலாம். அது வந்து ஆஸ்திரேலியன் டீம் தான், கண்டிப்பா ஒரு வெஸ்ட் நேஷனல் பிளேயர் கண்டிப்பா வந்து ஒரு பவுலர் வருவாங்க. சேவ் பேலட் ஆடல இருக்கப்போ சம்திங் லைக் ப்ராப்ளி மிச்சு ஒரு ஓவன் இங்கிலாந்து பிளேயர் யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். மிச்சு மிச்சு ஓவன் வர ஓவன் சான்ஸ் மிச்சு ஓவன் இருக்கு. கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அவர் எடுத்தாங்க ஆக்சுவலா, அந்த பிரேக் அப்புறம் வந்ததுனால எடுத்தாங்க. பட் அவங்களை ஆமா ஆமா, ரீடைன் பண்ண முடியாது. பண்ண பாசிபிளி முடியாது. விட்டுட்டு எடுக்கலாம். ஆமா, அந்த மிச்சு மாதிரி ஓவன் இருக்கும். எடுப்பாங்க. மிச்சு ஓவன், இந்த ஆரன் ஹார்டி, அப்புறம் இவங்க எல்லாருமே நிறைய ஹை பிரஸ் அந்த கிரீனுக்கு ட்ரை பண்ணி முட்டி மோதி கிடைக்காத டீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல மிச்சு ஓவன் கூட நல்ல பிக் தான் கேட்டா, ஒரு ஆமா, பேக்கப்புக்கு ஹார்டி வந்து எடுக்கலாம். அவுட் ஆஃப் இக்குவேஷன். பெருசா கேம்ஸ் ஆடல லாஸ்ட் 1 இயரா, கான்ட்ராக்ட்லயும் பெருசா இல்ல. அதனால மிச்சு ஓவன், மேத்யூ ஷாட் இந்த மாதிரி பிளேயருக்குலாம் வந்து கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கும். மேத்யூ ஷாட் ஆல்ரெடி இதுல ரிலீஸ் லிஸ்ட்ல இருப்பாரு நினைக்கிறேன். ஐ மீன் ஐபிஎல் ஆக்ஷன் லிஸ்ட்ல இருப்பாரு. ஸோ மேத்யூ ஷாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு பஞ்சாப். பஞ்சாப்னாலே உனக்கு ஆசி கண்டிப்பா இருப்பாங்கடா. 70% ஆசி தான்டா, வேற யாரும் கிடையாதுடா. அதனால கிவ் ஓகே பண்ணிக்க வரைக்கும். ஓகே, கரெக்ட் தான். சரி, இப்போ அடுத்து நான் உன்கிட்ட வரேன். நீ ஜிடி பத்தி சொல்லு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற ஜிடில? ஜிடி அது வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் சிஎஸ்கே மாதிரி. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க வந்து நிறைய ட்ரோல்ஸ் இருக்கு, அந்த ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணிட்டு இப்ப என்ன மாதிரி பிளேயரை கேப்டன் வச்சிருக்காங்க பாரு. இந்தியா தூக்கி ஆல் ஃபார்மட் கேப்டன் பிலீவ் பண்ற சுப்மன் கில்ல வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னதான் மும்பை இந்தியன்ஸ் கேட்டாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு செட்டில்டு டீம், எந்த வித இதுவுமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் கேட்டாங்க, நாங்க கொடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே சார்ட்டட். எல்லா பிளேயர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஸ்லாட் வச்சிருக்காங்க. ராகுல் தேவட்டியோ வயசா யூஸ் பண்றாங்க, நீ பவுலிங் கூட போட தேவைன்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஷாருக் கான் யாரையுமே ஆல்மோஸ்ட் விட மாட்டாங்க. விடுறதுனா அந்த ருத்தர் ஃபோர்டு விட்டாங்க, ஏன்னா அவங்களோட யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ ரூத்தர் ஃபோர்டை விட்டுருக்காங்க. பாசிபிளி கரீம் ஜனத்தை விடுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பவுலரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ரபாடாவை வேற நிறைய வாய்ப்பு இருக்கு. ரபாடாவை ஏன் விடுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன் நடந்தது ஜிடி வித் ரபாடா. ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஹி வென்ட் ஃபிளூ பேக் டு சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் பெருசா வந்துட்டு இதுல இல்லைன்ற சொல்றாங்க. ஸோ ரபாடா விட்டா ஒரு 8 crores 9 crores கிடைக்கும். அதுக்கு பதிலாக தேல் கோ ஃபார் சம் பிரைஸ் லைக் ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒரு ஆளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கொல்கட்டால பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த அகமதாபாத் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு, அந்த ஹைட்டுக்கு ஒதுக்கும். ஸோ பாசிபிளி அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போவாங்கன்னு சொல்லுது. ரபாடா வில் பி தி ரிட்டர்ன் சிட் லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து
கரீம் ஜன்னத். மத்தபடி வந்து ரிலீஸ் லிஸ்ட்ல வந்து ஏன் பெருசா இந்தியன்ல மஹிபால் லாம்ரூர் மாதிரி ஒரு ஆளை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்ப ஃபில் பண்றதுக்கு அனுஜ் ரவாத் அந்த மாதிரி யாராவது லோக்கல் பிளேயர்ஸை விட்டுட்டு யாராவது ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சு எடுக்கலாம். மத்தபடி அவங்களுக்கு தலைவலியே கிடையாது ஜிடிக்கு. என் தலைவனை கை மாத்திட்டாங்க செர்ஃபியன் ரூதர்ஃபோர்ட மும்பைக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. அதுதான் நீ ரொம்ப நாள் கத்திட்டு இருப்ப. பட் அங்க போனாலுமே அவங்க வில்ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்டை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வேணா வில்ஜாக்ஸ் வந்து யாரா டபுள் ஒரு டியூட்டி ஆளை பிளேயர். விட்டுருவாங்க, யாரா ஒரு ஆளை விட்டுருவாங்க. அதுதான் அந்த டபுள் டியூட்டி பிளேயரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ரூதர்ஃபோர்ட ஜஸ்ட் பினிஷிங்காக எடுத்திருக்காங்க. நான் ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் அதுதான். முன்னாடி ஆட போறாருன்னு நினைக்கிறேன். பாசிபிளி வில்ஜாக்ஸ் வந்து நம்ம வில்ஜாக்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போலாம். ஏன்னா சாண்டர் அவங்க எடுக்கிறாங்கன்னா பாசிபிளி வில்ஜாக்ஸ் தேவையில்லாம தரும். ரிக்கல்டன் அட் த டாப் இருப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் நம்ம ரிலீஸ் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பட் ரூதர்ஃபோர்ட ஒரு பினிஷரா பாக்குறாங்க. பட் லாஸ்ட் ஒரு நல்ல 3 சாய்ஸ். மாசமா ஒரு டக்ஸ் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காராம். ஆமா ஆமா. பார்ப்போம். ஆனா நல்ல பிளேயர் தான். நீ ரொம்ப நாளா கூவிட்டு இருக்க. அவருக்கு ஒரு நல்ல சீசன் வான்கடை மாதிரி ஒரு இடம் வந்து பயங்கரமா சூட் ஆகும். அந்த பிளிக் அடிச்சவன பறந்து 3வது ஸ்டாண்ட்ல போய் விழுகும். ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு பயங்கரமான பிக். பட் எப்படி யூஸ் பண்ண போறாங்க பினிஷர்ன்றதான் வந்து நம்ம எக்ஸைட்டட் டு வாட்ச். பார்ப்போம். வரேன் எம்ஐ இதுல வரேன், எம்ஐயோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு போறேன். இப்போ ஓகே, அடுத்து நான் வந்து கேகேஆர் எடுத்துக்கிறேன். இருக்க இந்த 10 டீம்ல சிஎஸ்கேக்கு தான் ரொம்ப தலைவலி இருக்கும்னு நினைச்சேன். சிஎஸ்கேவே கூட தத்தி முக்கி இதை ட்ரேட் பண்ணி தப்பிச்சிட்டானுங்க. இந்த கேகேஆர் தான் இந்த 10 டீம்ல ரொம்ப தலைவலி பிடிச்ச டீம். கேப்டனே இல்ல. அவனுங்களுக்கு எக்கச்சக்க தலைவலி இருக்கு. கேப்டன் வந்து அஜின்கியா ரஹானே. லாஸ்ட் டைமே சொன்னோம், அஜின்கியா ரஹானே கேப்டனா இருக்கும்போது இந்த சீசனை வந்து நீங்க ஓட்ட முடியும். சிஎஸ்கே பண்ண மாதிரிதான் இந்த சீசன் நீங்க ஓட்ட முடியும் இருக்கிறத வச்சு. அடுத்த சீசன்ல கண்டிப்பா மாட்டிப்பீங்க. அதுக்கு நீங்க வந்து இப்ப நம்ம சிஎஸ்கே பண்ண மாதிரி ருத்துராஜுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணாங்கல்ல, அவரால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி யாருக்கா நீங்க கொடுத்தே ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு ரிங்கு சிங்கோ இல்ல யாரு லாங்கா ஆடுவாங்களோ அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த தப்பை பண்ணி இப்போ அஜின்கியா ரஹானே விடவும் முடியும். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அஜின்கியா ரஹானே. மேபி என்ன கேட்டா அவர் இந்த சீசன் கண்டினியூ பண்ணலாம் அவரை வச்சுட்டு. ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கோச் மாறிட்டாங்க, எல்லாருமே மாறிட்டாங்க. ஸோ அவரையுமே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அஜின்கியா ரஹானே கேப்டனா கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் சூப்பரா ஆடினாரு, பயங்கர ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அண்ட் இட்ஸ் ஹை டைம் ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைமே நான் நினைச்சேன் அந்த ரிட்டன்ஷன்ல வந்து. பட் ஆனா அவர் பெர்ஃபார்மே பண்றது இல்ல. அவர் உள்ள வந்தாலே லெக் ஸ்பின்னரை கொண்டு வந்து கூகுளி போட்டு காலி பண்ணிடுறாங்க. பவுலிங்குமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அங்கங்க ஏதோ கொஞ்சம் நல்லா போடுறாரு. அண்ட் அவர் அந்த ஸ்லாட்டையுமே லாக் பண்ணிக்கிறார். அண்ட் வெங்கடேஷ் ஐயருமே இவங்க வந்து ஈவன் தோ வெங்கடேஷ் ஐயர் சொன்னா ஒரு ரிவ்யூ பார்த்தேன். ஏதோ வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருப்பாங்க போல மேனேஜ்மெண்ட்ல இருந்து, வி ஆர் பேக்கிங் யூ, நீங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல. ஸோ அது என்ன பொறுத்து ஓகே தான். பட் ஆனா இவ்வளவு ஹை பிரைஸை வந்து நீங்க திரும்ப வச்சு ஒரு கேப்டன் அந்த மாதிரி பிளேயர் இல்லாம ஒரு பிளேயருக்கு நீங்க இவ்வளவு ஹை பிரைஸ் 24 crores எல்லாம் ரொம்ப 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 அதிகம். ஸோ நீங்க இதை விட்டுட்டு கூட திரும்ப எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கேமரன் கிரீனுக்கு போவாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த டீம் கேமரன் கிரீனுக்கு அடிச்சுக்கும். இந்த கேகேஆர், எல்எஸ்ஜி, பஞ்சாப் இந்த 3 டீம்ல வந்து இந்த டீமும் ஒண்ணு. ஏன்னா அந்த ரசலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதுல வந்து இவங்க அண்ட் பவுலிங்லயுமே இவங்களுக்கு நிறைய ஓட்டைகள் இருக்கு. ஸோ ஆண்ட்ரேக் நார்கியா, அப்புறம் ஸ்பென்சர் நிறைய ஜான்சன் இருக்கு. அப்படி இப்படின்னு எடுத்து போட்டுருக்காங்க. அவங்களதான் ரிலீஸ் ஸ்பின்னருக்கு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஆமா ஆமா ஸ்பின்னிங் மட்டும்தான் நல்லா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின்னு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ம். நரேன். மத்தபடி அண்ட் அவங்க ஓப்பனிங் எல்லாமே வீக் தான். அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே ஏய், அவங்களுக்கு ஒன்றும் செட் ஹர்ஷித் ஆகல. ராணா இருக்காரு. அப்புறம் என்ன பயம் உனக்கு? அதான் கேகேஆர்ல எனக்கு ஹர்ஷித் பயமே. ராணா இருக்கப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்ன பயம்? அதுதான் எனக்கு ரொம்ப கேகேஆருக்கு பயமே. அதுக்கப்புறம் ஓப்பனிங்லயுமே பெருசா யாரும் இல்ல. டிகாவுக்குமே ஃபார்ம்ல இல்ல, குர்பாஸும் ஃபார்ம்ல இல்ல. இவங்க லூசுத்தனமா சாம்சனுக்கு வந்து லீடு போட்டாங்க. அங்கேயே இவங்க லீடா முடிச்சிருக்கணும் என்ன கேட்டா. சாம்சன் ஒருத்தரை எடுத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கிடைச்சிருக்கும், கேப்டன் கிடைச்சிருக்கும், ஒரு இந்தியன் பேட்டர், இந்தியன் ஃபேஸ் ஆஃப் ஒரு ஃபேஸை வச்சு நீங்க டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்தியன் ஓப்பனிங் ஸ்லாட்லயுமே நீங்க ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க 2 ஓப்பனருமே யாருமே தெரியல. டிகாக்கும் ஃபார்ம்ல இல்ல, அவரு குர்பாஸுமே ஒன்னும் பண்றது இல்ல. ஓப்பனிங் யாரும் இல்ல, கேப்டன்சி யார் பண்ண போறான்னு தெரியல, கீப்பர் ஆள் இல்ல. ஒரு மாதிரி டீமே வந்து நீங்க ஓப்பன் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. அண்ட் இவங்க சம்பந்தமே இல்லாம கேஎல் ராகுல போய் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல. கேஎல் ராகுல் தரமாட்டாங்க. ஏன்னா டெல்லி வந்து போன தடவை அந்த நல்ல பொசிஷன்ல இருந்ததுக்கு முக்கியமான காரணம் கேஎல் ராகுல். இந்த டீமே படுத்துருச்சு. கேஎல் ராகுல் மட்டும்தான் அங்கங்க ஒரு மேட்ச்லயுமே ஓப்பனிங் போய் அடிச்சு கொடுத்தாரு. ஒரு மேட்ச்ல ஆர்சிபி கூட கடைசி நின்று அடிச்சு கொடுத்தாரு. சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. அவங்க அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 மேட்ச்ல ஒரு 6-7 மேட்ச் ம். ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே கேஎல் ராகுல் தான். யாரு கொடுப்பா கேஎல் ராகுல? சம்பந்தமே இல்லாம டீல் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க சஞ்சு சாம்சன் கிட்ட அழகா ஒரு ரகுவன்ஷி பிளஸ் வேற ஒரு பிளேயரு, ரசல் பிளஸ் ரிங்கு சிங் கேட்டாங்க.
ரிங்கு சிங் கூட ஓவர்னு வச்சுக்கோங்க, வேற யாராவது ரசல் பிளஸ் கேட்டாங்க, ரகுவன்ஷி ஆர்ஆர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காம்போ போட்டு கூட நீங்க கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அன்குரேஷ் ரகுவன்ஷி மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எப்படி ஆர்ஆர் வந்து நிதிஷ் ராணாவை வெளியே விடுவாங்க, நிதிஷ் ராணா தூக்கி ஒன் டவுன்ல கொடுத்துட்டு நீங்க ஒரு மாதிரி பில்ட் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து அந்த ஒரு சஞ்சு சாம்சனை விட்டது, இவங்களுக்கு இவ்வளவு அடி. கேப்டன் இல்ல, ஓபனர் இல்ல, இந்தியன் விக்கெட் கீப்பர் இல்ல, இந்தியன் ஃபேஸே இல்ல, பிளேயிங் அங்க லெவன்ல ஆட ஆள் இல்ல, ஆள் இல்ல. அதனால பிளேயிங் லெவன்ல ஆட ஆள் இல்ல. இப்ப இவங்க ஆல் அவுட், இப்ப ரசலை விட்டுட்டு ஆல் அவுட் கேமரன் கிரீனுக்கு போக போறாங்க. அவரை மட்டும் தூக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கு. பாப்போம் அவங்க என்ன, ஒரு மேபி நல்ல வயசா எடுத்தாலும் எடுக்கலாம், ஸ்டில் சான்சஸ். பட் இப்போதைக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்கு. நம்ம அடுத்த டீம் போயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ், சொல்லு உன்னோட தாட்ஸ். ஒரு பரபரப்பான ட்ரேடு என்னோட சஞ்சு தாட்ஸ் சாம்சனை வந்து போயிட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து கேப்டன், சாலிடான டீம், 100% சொல்றேன், சாலிடான டீம். அவங்களுக்கு அந்த போன வருஷம் அந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் இருந்தது, அந்த இருந்தா சஞ்சு சாம்சனோட சர்வீஸ் இல்லாமலே கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்சம் க்ளோஸா தான் தோத்தாங்க, ரொம்ப வந்து பேடெல்லாம் தோக்கல. அவங்களுக்கு வந்து நல்ல பினிஷர் தேவைப்படுது. ஹெட்மேயரை வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, பட் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்மேயர் தான் அவங்களோட சொத்து. பட்லரை காட்டிலும் ஹெட்மேயர் ரீட்டைன் பண்ண கேங் அவங்க. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் மாறினதுனால ஹெட்மேயர் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க பாசிபிளி பர்ஸோட போனா பெட்டரா இருக்கும். மற்றபடி அவங்க அந்த லோக்கல் டேலண்ட்ஸ் யாராவது ரிலீஸ் பண்ணாங்க. பாசிபிள் ரிலீசஸ்ன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் பெருசா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே பிளேயிங் லெவனா செட்டில்டு. இப்ப தலைவலி என்னன்னா, ட்ரெண்ட் போல்ட் அதே மாதிரி வேகமா போட முடியுமா அப்படின்ற தாட் வந்து, சாரி ட்ரெண்ட் போல்ட் மும்பை போயிட்டார்ல, ஜோஃப்ரா மறந்தே மறந்துல ஆர்ச்சர், மாப்பிள்ள, சாரி ஜோஃப்ரா சாரி ஆர்ச்சர். அதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாரி ஜோஃப்ரா ஆர்ச்சரால அந்த எஃபெக்டிவ்னஸ் கொடுக்க முடியுமா, அவர் இன்ஜுரி இல்லாம இருப்பாரா? அப்போ கோனா மப்பக்கா வச்சிருக்காங்க, பட் மப்பாக்காவால பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து பெருசா சவுத் ஆப்பிரிக்கா டீம்லேயே போகாதனால அந்த இம்பாக்ட் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஓவர்சீஸ் பவுலருக்கு போனோம்னா உங்ககிட்ட பர்ஸ் இருக்கணும், ஸ்லாட் இருக்கணும். ஸோ ஹெட்மேர் ரிலீஸ் பண்ணிட்டு இங்க திருப்பி எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹெட்மேர்லாம் உனக்கு 10 கோடிலாம் போக வாய்ப்பே கிடையாது. அண்ட் டிமாண்டுமே உனக்கு கம்மின்றதுனால ஹெட்மேர் விட்டுட்டு தாராளமா எடுக்கலாம். ஸோ அதுவே யூ வில் ஹேவ் ஸ்லாட்ஸ். கொஞ்சம் பர்ஸ் ரிலீஸ் பண்ணா ஹெட்மேர் மட்டும் தான் ரிலீஸ், பட் அவங்க பண்ண மாட்டாங்க. தீக்ஷனா வசனகா ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னரோ இல்லைன்னா தீக்ஷனா அசரங்கா மட்டும் வச்சு தீக்ஷனா ரிலீஸ் பண்ணிட்டு தில் கோ ஃபார் சம் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தோணுது. ஏன்னா அசரங்காவோட லெகி நல்ல பேட்டிங் கூட ஆடிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா. அசரங்காப்ல ஜட்டு ஒரு மாதிரி நல்ல காம்போவா இருக்கும், ஆமா பேட்டிங் ஆமா கொஞ்சம் ஆமா. டீப்பா கொடுக்குன்றதுனால ராஜஸ்தான் வந்து சார்ட் அவுட். ஜஸ்ட் அவங்க ஜோஃப்ராஜருக்கு ஒரு பேக்கப் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும். அவங்க ஆல்ரெடி லோக்கல் டேலண்ட்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இவர்லாம் குல்தீப் சென்லாம் இருக்கார்ல, அவர் மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி ஒரு நல்ல லோக்கல் டேலண்ட்டை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆமா ராஜஸ்தான் நோ குல்தீப். ஹெட்டேக். ஃப்ரெஷ் கேப்டன் ஜடேஜா மாதிரி ஒரு கேப்டன்ஸ் வந்து எப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண ரியான் முடியாதுல்ல. பராக், என் ஜடேஜா தலைவன் மாதிரி தான் கேப்டன். ஜடேஜா கேப்டன்சி கிளாஸ் கேட்டிருக்காரு, அதுக்கு ஒத்துக்கிட்டு டீல் கொடுக்கணும்ல. த சைன் தான் போயிருக்காங்க. பட் அங்க போயிட்டு இதே மாதிரி பிரச்சனை பண்ணி கான்ஃபிளிக்ட் ஆனதுன்னா ஜடேஜா வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரிட்டையர் ஆயிட்டு போய் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நல்லதுன்னா ஜடேஜா வந்து அட்லீஸ்ட் ஒரு லீடர்ஷிப் ரோல்ல என்ன பண்றான்னு பார்த்துட்டு தான் கைட் பண்ண முடியும். அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு, நான் இப்பவே சொல்றேன். ரியான் பராகை வச்சு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஆர்ஆர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க பக்கத்திலே மும்பை இந்தியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி ஜெய்ஸ்வால் இங்க ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக ஃபியூச்சருக்கு மும்பை ஆள் தேவைப்படுது. ரோஹித் சர்மா வரை நீ வரியான்னா ரோஹித் வரேன் சர்மா, கிளம்புறேன், ரோஹித் ஜெய்ஸ்வால் சர்மாக்கு கிளம்பி பதிலா. போய் அதான் ரோஹித் சர்மாக்கு பதிலாக நீ கிளம்பி வரியாப்பா தம்பி, இங்க ஒரு லோக்கல் மும்பை ஆள் தேவைப்படுதுன்னா ஜெய்ஸ்வால் உடனே கிளம்பி அங்க போய்வாரு. அங்க கேப்டன்சி பொசிஷன் கரெக்டா இருக்கு. இப்போ ராஜஸ்தானுக்கு இருக்க ஒரே ஒரு பெரிய விஷயம் வந்து ஜெய்ஸ்வாலை க்ரூம் பண்ணும். எப்படி இந்த பக்கம் சுமன் கில்ல க்ரூம் பண்றாங்களோ ஈக்குவல் லைக் எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி ஏரா வந்துச்சோ இதுக்கப்புறம் வரப்போற ஏரா வந்து கில்லு சுமன் கில்லும் ஜெய்ஸ்வால் ஏராவும். ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன்சி கொடுத்து ஜெய்ஸ்வாலுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்து ஜடேஜா கேப்டன்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர் டிரான்சிஷன் பண்ணலாம் ஜெய்ஸ்வால. ஸோ இப்பவே ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன்சி கொடுக்க பதிலாம் அவங்க பாட்டு நான் ரியான் பராக ரூம் பண்றேன், எங்க ஓனர் வந்து ரியான் பராகோட சித்தப்பா பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெய்ஸ்வால் அப்படியே ரோஹித் சர்மா பிளேஸுக்கு மும்பைக்கு போயிடுவாரு. நான் இப்பவே சொல்றேன், மும்பையோட ஃபியூச்சர் கேப்டன் ஜெய்ஸ்வால். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டீம் இந்தியாவுக்கு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இதுதான் நடக்க போகுது. அவங்க ஒழுங்கா ஜெய்ஸ்வால் வந்து ஹோல்ட் பண்ணி, ஜெய்ஸ்வால் நல்ல பிளேயர், அண்டர்-19 ஃபைனல் வரைக்கும் பயங்கரமான மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கின பிளேயர். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ பாசிபிளி அவங்க இதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மறுபடியும் வந்து சாம்சன் மாதிரி பஞ்சாயத்து இழுத்து விடாம இருந்தா சரி. இல்ல கரெக்டா தான் நீ சொல்றது. நானும் தான் தைரியமா வந்து இந்த ட்ரேட் நல்ல ட்ரேட் தான். ஏன்னா சாம்சங் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு, அவர் பிடிக்கல, திரும்ப ஹோல்ட் பண்ணி வேஸ்ட். அதுக்கு நல்லதான் அழகா ட்ரேட் பண்ணிட்டாங்க ஜடேஜா. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம், 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் இப்படியே ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு ஆல்ரவுண்டரே இல்லங்கிற மாதிரி. இப்போ அவங்களுக்கு 2 ஆல்ரவுண்டர் இருக்கான், சாம் கரன் அண்ட் அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்கு அவங்களுக்கு. 5 பேர் ஸ்ட்ராங்கான இந்தியன் பிளேயர்ஸ். ஹெட்மேரை வெளியே விட்டுறணும், ஹெட்மேர் சர்வீஸ் போதும். ஏன்னா இனிமே ஹெட்மேரோட அந்த ஒரு பிளேயர்ஸ்னா சில டைம் தான், அவ்வளோ டைம் வந்து அவங்க தாண்டிட்டாரு ஹெட்மேயர் அண்ட் இவர் துஷார் தேஷ்பாண்டே. அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி சந்தீப் சர்மா
நீ சொன்ன மாதிரி குல்தீப் சென்னு, ஆகாஷ் முத்தர் சூப்பரா போட்டாரு. அவங்கள மட்டும் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு ஆகாஷ் மதுர். மேபி ஒரு மிடில் ஆர்டர் ஓவர்சீஸ் இல்ல ஒருத்தர் எடுத்துட்டு நீ பேஸ் பவுலருக்கு ஒரு நாண்ட்ரே பர்கர் அந்த ஆல்ரெடி ஆர்ஆர்ல ஆடி இருக்காரு, பேக்கப் அவரெல்லாம் நீங்க எடுத்து ஆப்ஷன்ஸ். போட்டீங்கன்னா பேக்கப் ஆப்ஷன் எடுத்துட்டா டீம் நல்ல டீம் தான், நல்லா சூப்பரா செட் ஆயிருக்கு. ஸோ பெருசா நல்ல ட்ரேட் மூவ், நல்ல ஆப்ஷன் தான். ஸோ கடைசி வந்து நான் எம்ஐக்கு வரேன். எம்ஐயுமே இந்த பிபிகேஎஸ் ஆர்சிபி மாதிரி எம்ஐ வந்து ஒரு கடப்பார டீம். நான் 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 கேவலமா தோக்க மாட்டேன்டா, நானா நினைச்சா நானே தோத்துருவேன்டா அப்படிங்கிற மாதிரி நல்ல 11 பேர் பயங்கரமா இருப்பானுங்க, போய் கொட்டிட்டு வச்சு வந்துருவானுங்க. அந்த மாதிரி நம்ம பங்காளிங்க. பட் ஆனா எனக்கு பங்காளிங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவனுங்களோட மூவ் பண்றது, யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்றதுன்னு ஐ கிரேட்லி அட்மையர் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, அம்பானி அண்ட் அவங்களோட கோச் எல்லாருக்குமே ஐ ரியலி அட்மையர். ஏன்னா நான் நினைச்ச மூவ் அதெல்லாம் ரூத்தர் ஃபோர்ட வந்து கரெக்டா, ஏன்னா லாஸ்ட் அவங்க எங்க விட்டாங்கன்னா வில் ஜாக்ஸ் அண்ட் ரியான் இருக்காங்க, ரெண்டு பேரையும் நான் அகாமடேட் பண்ண போறேன்னு சொல்லி ஸ்கையை தள்ளி, திலகவர்மாவை கீழே தள்ளி, ஹர்திக் பாண்டியாவை கீழே தள்ளி, நமன்தீரை கீழே தள்ளி ஏதோ பண்ணாங்க. அப்ப நமன்தீரை முன்னாடி போட்டு ஒரு மாதிரி பசில் மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவை அவன் பொசிஷன்லாம் நீ ஆட போற அப்படின்னு கிளீனா கொடுத்துட்டு, உன பினிஷருக்கு நான் வந்து ரூதர்ஃபோர்ட வச்சுக்க போறேன், ஏன்னா நீ சாண்டா வச்சு நீ பினிஷ் பண்ண முடியாது. ரூதர்ஃபோர்டு மாதிரி ஒரு ஹிட்டர், ஒரு பொலாட் மாதிரி ஒரு ஆள் வேணும். அண்ட் இதுல ஒரு ஒரு வரிங், ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ செப்பர்ட் இன்னைக்கு ஆர்சிபிக்கு போன சீசன் எப்படி கலக்குனாங்களோ, அண்ட் இவங்க இன்டர்நேஷனல் லெவலையும் கலக்கிட்டு இருக்காங்க. டிம் டேவிட் பயங்கரமா ஆடி ஃபோர்த்ல ஆடிட்டு இருக்காரு, ரொமாரியோ செப்பர்ட் வெஸ்ட் இண்டீஸை கலக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரி எம்ஐல இருந்தவங்க. பட் அவங்க விட்ட உடனே அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகி இப்ப பயங்கரமா இருக்கு. அது வந்து மேபி ஒரு வரிங் சைனா இருக்கும் எம்ஐக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து அதெல்லாம் இந்த பெருசா எம்ஐ கவலைப்பட மாட்டாங்க, இன்னொரு டேலண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா நீ இல்லன்னா இப்ப சொன்னது இருக்கிற கரெக்ட் தான். இந்த ரூதர்ஃபோர்டு வந்து அதுக்கான ஒரு இது ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ஷர்துல் தாக்கூருமே எடுத்திருக்காங்க. மேபி தீபக் சஹருக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்கும் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவங்க தீபக் சஹரே ஆடலாம், ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் இல்ல அந்த ஸ்விங் போடுற பவுலர் கூட உனக்கு வெளியில ஆள் கிடையாது. ஸோ நீ அவங்க வச்சுக்கலாம் பெருசா, ஏன்னா அவங்களுக்கு இல்ல ஃபில் பண்றதுக்கு அவங்க ஆப்ஷனே இல்ல பும்ரா மாப்ள. போல்ட்ட பாக்குறாங்க, ஷார்துல் தாக்கரை ம் பார்த்துட்டு தீபக் சஹரை வந்து பெருசா யூட்டிலைஸ் பண்ண முடியல அவங்களா 9 crores. ஸோ அந்த ரோல தான் ஷார்துல் தாக்கர் பண்ண. தீபக் சஹரை பாசிபிளி விட்டாங்கன்னா எடுக்கிறதுக்கு நம்ம பங்காளிங்க நம்ம ரெடியா இருக்கோம். ஸோ அவங்க தீபக் சஹரை அவங்களால பெருசா யூஸ் பண்ண முடியல அந்த 3. இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் தீபக் சஹர் போவாங்க, நான் எழுதி தரேன், அவ்வளவுதான். ஸோ முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா ஓகே இருக்கான்னு பார்ப்போம். கைஸ். ஆமா நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு 5 மணிக்கு இருக்கு, முடிச்சுட்டு நம்ம ரிட்டன்ஷனோட ரிவ்யூ வரலாம் எப்படி போகுதுன்னு. Until and then we are all signing off guys. உங்களோட தாட்ஸ்னாலும் கமெண்ட்ல போடுங்க. இதோட வேற ஏதாவது சேஞ்சஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கமெண்ட்ல போடுங்க. டெஃபினட்டா we will try to address. Thank you and bye bye.